பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் ஒரு டாபிக்கா இருக்கு. எப்படி 2026 தேர்தலை அணுகப் போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையா நம்ம சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேல நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா அன்னைக்கு பேட்டியில் அவ்வளவு விலாவரியா நான் பேசியிருக்கிறேன். அதனால் புதிய தேர்தல், புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும். அதை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் விலாவரியா பேசுறேன். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியானே? அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை. சோ அதுல அண்ணாமலைக்கு எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா பொதுவா நம்மளுக்கே தெரியும் பிஜேபிக்கு ஒரு எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு தமிழகத்துல இருக்கு அப்படின்றது இருந்தது அப்படின்றது. சோ ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு பிம்பம், அந்த ஒரு முகம் எல்லாத்தையுமே மாத்தி வேற மாதிரி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸா மாத்தினது கன்ஃபார்மா சொல்லணும்னா அண்ணாமலையாலதான். சோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் டு பி ஃபிராங்க் அந்த பிஜேபி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றதை விட அண்ணாமலை எனக்கு பிடிக்கும், அவர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விமர்சனம் பண்றவர்கள் தான் அதிகம். சோ யாரு பிடிக்க ஒரு நார்மலான ஒரு மக்களா பார்க்கும்போது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல அவரை நிறைய பேர் சூப்பர் சூப்பர்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிகெஸ்ட் லீடரை மாத்தணும் அப்படின்னா அது ஒரு பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய வேற லெவல்ல மோசமான ஒரு நிலைமை தான் வரும். ஏன்னா இது மாத்தினீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய இஷ்யூஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா தொண்டர்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும், வேற ஒரு தலைவர்கள் அவங்க ஈஸியா எக்ஸெப்ட் பண்ணணும். அண்ட் 2026 எலெக்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு 9 to ஒரு 12 மாத காலம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 year ஆஃப் ஸ்பேன் டைம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமுக்குள்ள எல்லாருமே மைண்ட் செட்டை மாத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும். ஏன்னா திடீர்னு டெய்லி பிரஸ் மீட்ல பாக்குறவரு அடுத்த வாரம் நான் எங்க இருப்பேனோ தெரியல அப்படிங்கிறாரு. சடனா நான் தொண்டனா வேலை செய்யவும் நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி அவரே சில வார்த்தைகளை விட மக்களுக்கு எப்படி ஆகுது, பயங்கர பீதி ஆகுது. அந்த வகையில இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஆக்சுவலி எல்லாரும் கேக்குறாங்க மாநில தலைவர் அந்த பதவியை பத்தி எல்லாரும் கேட்கும் போது மாநில தலைவர் அந்த இதுல அந்த ரேஸ்ல நான் கிடையாது, அந்த போட்டியில நான் இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் யார மேலிட முடிவு பண்ணதோ அந்த முடிவுக்கு நான் தலை குனிவேன், நான் கட்டுப்படுவேன் அப்படிங்கிறாரு. சோ இது என்னன்னா சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அமித்ஷாவோட கையில தான் அந்த முடிவு இருக்கு அப்படிங்கும் போது அவர் என்ன முடிவு எடுப்பாரு அப்படிங்கறதுல நான் இதுவா இருக்கேன். சோ என்ன நீங்க மறந்துடுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நான் என்னுடைய குறிக்கோள் கட்சி நல்லா இருக்கணும், இப்போ அப்போசிட்ல இருக்கிற அவங்க டேம் ஆகணும். சோ அவங்கள நான் வீழ்த்தணுமே தவிர அதை தாண்டி அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் நான் கை காட்டி காமிக்கணுமே தவிர வேற எதுவும் என்னுடைய மைண்ட்ல கிடையாது. நான் ஒரு விவசாயியின் மகனா எப்பவுமே இருப்பேன், நான் இங்கதான் எங்க சுத்திட்டு இருப்பேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல, அவன் தலைமை என்ன முடிவு எடுக்கும்னு தெரியல. சோ இந்த மாதிரி பல பேர் பயங்கரமான ஒரு போராட்டத்தின் அடிப்படையில இருக்காங்க. ஸோ வாட் எவர் இட் மேபி நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றத தாண்டி அண்ணாமலை டிஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. ஆஸ் யூஷுவல் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்தை ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம், நம்மளும் ஒரு இன்ட்ராக்ஷனோட இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.